மதுரையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டமானது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் பொதுக்குழு நடைபெறும் அந்த அரங்கம் அமைந்திருக்கக்கூடிய வளாகத்திற்கு வந்திருக்கிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். அது தொடர்பான அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்கு தன்னுடைய வாகனத்தில் வந்து இறங்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். முன்னதாகவே இந்த பொதுக்குழுவிற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம், என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுகிறது, இதுபோன்ற விவரங்களை நம்முடைய செய்தியாளர்கள் வழங்க கேட்டுக் கொண்டிருந்தோம். தற்பொழுது இந்த பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் அங்கு வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில் திமுகவின் பொதுக்குழுவானது சென்னையில் இல்லாமல் பிற மாவட்டத்தில், முக்கியமாக மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு 47 ஆண்டுகளுக்கு பிறகாக நடைபெறுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் முதலமைச்சர் அவர்கள் அங்கு வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். உடனே துணை முதலமைச்சர் அவர்களும் அங்கு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது நேரலையில் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் மதுரை உத்தங்குடியில் இந்த பொதுக்குழுவானது தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்கு வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து முன்னதாகவே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சாறை சாறையாய் பொதுக்குழு உறுப்பினர்கள் அங்கு வருகை தந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அழைப்புதல்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்கள் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். தொடர்ந்து விவரங்களை எம்முடைய செய்தியாளர்களும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இணைப்பில் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, முதலமைச்சர் அங்கு வந்துட்டு இன்னும் எவ்வளவு நேரத்தில் பொதுக்குழு துவங்க இருக்கிறது, கள நிலவரம் என்னவாக உள்ளது பாரி? வணக்கம். தற்போது பொதுக்குழு நடைபெறும் மதுரை திடலுக்கு முதலமைச்சர் அவர்கள் தற்போது வந்திருக்கிறார். முதலமைச்சருடன் துணை முதலமைச்சர் அவர்களும் தற்போது இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே இதுவரை 7000க்கு மேற்பட்டோர் இந்த பொதுக்குழு சிறப்பு அழைப்பாளர்கள் உட்பட 3500 பொதுக்குழு உறுப்பினர்கள், 4000 பேர் சிறப்பு அழைப்பாளர் என மொத்தமாக 7500 பேர் அழைக்கப்பட்டு அந்த அழைப்புதல் கடிதம் உள்ளவர்கள் மட்டுமே அரங்கத்திற்குள் அனுமதிக்கப்பட்டார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது அனைத்து அழைக்கப்பட்ட அனைவருமே தற்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். முதல் முறையாக அதாவது 4000க்கும் மேற்பட்டோர் சிறப்பு அழைப்பாளர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதலாக 1000 அல்லது 2000 பேர் சிறப்பு அழைப்பாளர்களாக அணியுடைய முக்கிய செயலர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது சிறப்பு அழைப்பாளர் என்ற அடிப்படையில் மொத்தம் 4000 பேரை தற்போது அனுமதித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 10,000 பேருக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரைக்கும் இந்த பொதுக்குழு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொதுக்குழுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அந்த பணிக்கான முன்னோட்டமாக இத்தகைய பொதுக்குழு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் மதுரையை தேர்ந்தெடுத்து மதுரையில் தற்போது திமுக பொதுக்குழு நடத்துகிறார்கள். 1977க்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் கழித்து மதுரையில் பொதுக்குழு நடப்பதற்கு முக்கியமான காரணமாக நாம் பார்க்கப்படுது. மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கணிசமான பெறுவதற்கான திட்டம் என்ற அடிப்படையில் தான் அதிமுக வளமாக இருக்கக்கூடிய இந்த மதுரை மண்டலங்களில் தொடர்ச்சியாக திமுக வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது திமுக மதுரை மண்டலத்தில் இந்த பொதுக்குழுவை நடத்துகிறது. தென் மாவட்டங்களில் நுழைவாக இருக்கக்கூடிய அந்த மதுரை மண்டலத்தில் நடத்தும் பட்சத்தில் தென் மாவட்ட நிர்வாகிகள் சிறப்பாக வேலை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலைதான் இந்த பொதுக்குழு தற்போது இங்கே நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பொதுக்குழுவில் மத்திய அரசை கண்டித்தும் அதே போல அதிமுக முன்னாள் அதிமுக அரசை கண்டித்தும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து 33 தீர்மானங்கள் முன்மொழியப்பட இருக்கின்றன. அந்த தீர்மானங்களில் 200 தொகுதிகள் திமுக வெற்றி வாய்ப்பாக நாம் கருத வேண்டும். கிட்டத்தட்ட அனைத்து தொகுதிகளும் திமுக கூட்டணி நாம் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். 200 தொகுதிகளுக்கு மிகாமல் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தீர்மானங்கள் முன்மொழியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் முன்னதாக மதுரை வந்திருக்கும் முதலமைச்சரை வரவேற்க திமுகவினர் நேற்றைய முதலே சாலையில் ஈடுபடும் இருந்து திரண்டிருந்த பொதுமக்கள் அவரை வரவேற்றார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தான் தற்போது அரசு மாளிகையிலிருந்து கிளம்பிய முதலமைச்சரை வரவேற்க சாலையில் ஈடுபடும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தொண்டர்கள் முதலமைச்சர் வரவேற்றார்கள். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுக்குழு கூட்டம் இன்னும் சட்ட நேரத்தில் துவங்க இருக்கிறது. முதலமைச்சர் முன்னதாக துணை முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய அமைச்சரும் தற்போது இருக்கிறார்கள். பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு விஷயங்கள், அதாவது பொதுக்குழுவை பொறுத்தவரைக்கும் கணக்கீடு ஒப்படைப்பது, அது மட்டுமல்ல புதிய அணிகளுக்கு ஒப்புதல் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பொதுக்குழுவில் வைக்கப்படும். அதன் அடிப்படையிலே பல்வேறு ஒப்புதலுக்கு, குறிப்பாக திமுக கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளின் ஒப்புதலுக்கு இந்த பொதுக்குழுவில் பல விஷயங்கள் வைக்கப்படுகிறது. ஏற்கனவே நம்ம கூறியபடி 5 துணை பொதுச் செயலாளர்கள் திமுக இருக்கிற நிலையில் கூடுதலாக 2 பொதுச் செயலாளர், மொத்தம் 7 பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அந்த ஒப்புதலும் தற்போது கணக்கீடுக்காக வைக்கப்படும். அதன் அடிப்படையில் தான் பொதுக்குழு ஒப்புதலுக்கு பிறகு அறிவிப்பானது வரும். மேலும் திமுகவை பொறுத்தவரைக்கும் உள்கட்டமைப்பை பல்வேறு விஷயங்கள் மேம்படுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய 68 மாவட்ட செயலர்கள் கூடுதலாக பல மாவட்ட செயலர்கள் உருவாக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் என
அறிவிக்க வேண்டும் என பல கோரிக்கை வைத்து அதற்கான அந்த முன்னெடுப்புகளும் எடுக்கப்பட்டது. மேலும் தொடர்ச்சியாக திமுக இருக்கிற ஒன்றியங்களை பிரித்து கூடுதல் ஒன்றியங்களை நியமிக்கவும் ஏற்கனவே பிரிக்கப்பட்டு தற்போது அதற்கான பணிகளும் அதற்கான நியமனங்களும் செய்து வருகிறார்கள். எனவே அந்த ஒன்றியம் தொடர்பாக புதிய ஒன்றியங்களை அமைத்தலும் புதிய நிர்வாகிகளை அறிவித்தலும் என அதுவும் பொதுக்குழுவில் வைக்கப்படும். எனவே பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானத்தின் அடிப்படையில் முன்மொழியப்பட்டு அது திமுகவுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு அதை அறிவிப்பாக முரசொலி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் திமுகவிற்கு புதிய நிர்வாகிகளும் புதிய மாவட்டங்களும் உருவாகும் பட்சத்தில் அமைப்பு ரீதியாக திமுக வலுவாக அனைத்து மாவட்டங்களிலும் கூடுதலாக பொறுப்பாளர்கள் நியமிக்க இது பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் திமுகவுடைய இந்த பொதுக்குழு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்குழுவாக மதுரையில் அமைந்திருக்கிறது. பாரி, தொடர்ச்சியாக பல்வேறு விவரங்களை வழங்கிட்டு இருக்கீங்க. இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போதைய விவரங்களுக்கும் நன்றி பாரி கார்த்திக்.